நாங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் வாகனங்கள் தொழில்நுட்ப உலகில் புரட்சி ஏற்படுத்திய ஒன்று. இந்த வாகனங்களின் ஜன்னல்கள் திறந்து மூடுவதற்கு பயன்படுத்தும் தொழில்நுட்பம் பொறியியல் உலகில் ஒரு அடுத்த கட்ட நகர்வு. இவ்வாறு வாகன ஜன்னல்களை உயர்த்துவதற்கும் தாழ்த்துவதற்கும் பயன்படும் தொழில்நுட்பம் எவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது, அவற்றின் பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது என்பது பற்றித்தான் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் காண இருக்கின்றோம். அனைவரையும் இந்த யூடியூப் தளத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இது கிரியேட்டிவ்னா. நாங்கள் முதலில் அடிப்படை பொறிமுறையை விளங்கிக் கொள்வோம். இந்த பொறிமுறை வாகனங்களின் கதவுகளுக்குள் புதைந்துள்ளது. அதாவது எளிய கிராங்க் மற்றும் கியரினால் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த காணொளியில் காட்டப்பட்டுள்ளது போல் ஒரு முழுவட்ட கியரை நாங்கள் கைகளால் சுற்றும் போது அதனுடன் தொடுகையில் உள்ள வில் வடிவில் அமைந்துள்ள கியர் இயங்கத் தொடங்கும். இந்த இயக்கம் ஜன்னலை கண்ணாடியுடன் இறுக்கமாக பற்றப்பட்டுள்ள ஒரு பிரேமை இயக்கும். இதற்காக கண்ணாடி இணைக்கப்பட்டுள்ள பிரேமுக்கும் வில்வடிவ கியருக்கும் இடையில் ஒரு ஷாப்ட் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த ஷாப்டின் நடுப்புள்ளிக்கும் வில்வடிவில் இருக்கும் கியருக்கும் இடையில் ஒரு புள்ளி பற்றி அந்த ஷாப்ட் சுழலும். இந்த புள்ளியை ஆங்கிலத்தில் பிவட் பாயிண்ட் என்று அழைப்பர். நாங்கள் மேடை கதைத்த ஷாப்டின் மற்றைய நுனி கண்ணாடியுடன் இறுக்கமாக இருக்கும் பிரேமில் கிடையாக இயங்குமாறு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆக எப்பொழுதும் அந்த ஒரு நுனி கண்ணாடி பிரேமில் கிடை இயக்கமே ஆற்றும். இவ்வாறு இந்த தொகுதி இருக்கும் போது கண்ணாடியின் இயக்கம் நிலைக்குத்தாகவே எப்போதும் இருக்கும். நாங்கள் கையால் சுழற்றும் திசையை பொறுத்தே கண்ணாடி மேலே எழுவதும் கீழிறக்கப்படுவதும் தீர்மானிக்கப்படும். ஆனால் இந்த பொறிமுறை நீண்ட காலம் நீடிக்கப்படவில்லை. கண்ணாடியின் பக்கவாடுகளின் நீளங்களில் உள்ள வித்தியாசம் இந்த பொறிமுறையின் சரியான செயற்பாட்டை பாதித்தது. அதாவது பக்கவாடுகளில் கண்ணாடிகளின் நீளம் வித்தியாசம் என்பதால் அவற்றில் தாக்கும் உராய்வு விசையின் பருமனும் வித்தியாசப்பட்டது. இதனால் உருவாகும் இணை கண்ணாடியின் நிலைக்குத்து இயக்கத்தை பாதித்தது. ஆக இந்த வடிவமைப்பில் மாற்றத்தை கொண்டு வருவது மிகவும் தேவையான ஒன்றாக காணப்பட்டது. அதற்காக பொறியியலாளர்களால் மாற்றங்கள் செய்யப்பட்ட பொறிமுறையை அடுத்ததாக பார்ப்போம். இதற்காக கண்ணாடியை தாங்கும் பிரேமில் 2 புள்ளிகளில் கண்ணாடியின் நிலைக்குத்து விசைகள் சமப்படுமாறு தொகுதியில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதாவது நாங்கள் சுமை தூக்கும் சந்தர்ப்பங்களில் ஒரு கையால் தூக்கும் போது சமநிலை பேணுவது கடினம். ஆனால் 2 கைகளாலும் தூக்கும் போது சமநிலையை இலகுவாக அடைந்து விடலாம். இந்த பொறிமுறையை விஞ்ஞானத்தில் கத்தரிக்கோல் பொறிமுறை என்றவாறு அறியப்படும். அதாவது முதலிருந்த பொறிமுறையில் 2 ஷாப்ட்களை மேலதிகமாக இணைப்பதன் மூலம் இந்த வடிவமைப்பை நாங்கள் பெறலாம். அதாவது பிவட் பாயிண்ட்டுக்கும் கண்ணாடி பிரேமில் சறுக்கும் புள்ளிக்கும் இடையிலே உள்ள ஒரு புள்ளியில் 2 ஷாப்ட்களின் ஒவ்வொரு முனையும் இணைக்கப்படும். மேலே உள்ள ஷாப்டின் மறுமுனை கண்ணாடி பிரேமில் சறுக்குமாறும் கீழே உள்ள ஷாப்டின் மற்ற நுனி மேலதிகமாக கிடையாக அமைக்கப்படும் பிரேமில் சறுக்குமாறும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போது உராய்வு விசைகளின் வித்தியாசத்தால் ஏற்படும் இணை கண்ணாடியின் நிலைக்குத்து இயக்கத்தை பாதிக்காது. இந்த வடிவமைப்பில் நிலைக்குத்து இயக்கம் எந்தவித தடைகளும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டாலும் நாம் சுழற்றுவதை நிறுத்திவிட்டால் திடீரென்று இந்த கண்ணாடி கீழே வந்து விழுந்துவிடும். இதற்கு தீர்வாக ஒரு ஸ்பைரல் ஸ்ப்ரிங் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த ஸ்பைரல் ஸ்ப்ரிங்கை பிவட் பாயிண்டில் பொருத்துவதன் மூலம் திடீர் இயக்கத்தில் கண்ணாடியின் செயற்பாடு குறைக்கப்பட்டது. ஆனால் இந்த வடிவமைப்பும் பொறியியலாளர்களை திருப்திப்படுத்த முடியவில்லை. ஏனெனில் வெளியில் இருக்கும் நபராலும் ஜன்னல்களை உயர்த்தவும் தாழ்த்தவும் கூடியதாக இந்த வடிவமைப்பு இருந்தது. இதனால் திருடர்களுக்கு மிகவும் சாதகமான வடிவமைப்பாக இது கருதப்பட்டது. இந்த வடிவமைப்பில் மாற்றம் செய்து பயணிப்பவர்களின் கட்டுப்பாட்டில் மட்டுமே ஜன்னல்கள் இருக்குமாறு அமைப்பதற்கு பல யோசனைகள் முன்வைக்கப்பட்டன. இதற்கு தீர்வாக வந்ததுதான் வேர்ம் கியர் அசம்பிளி. அதாவது ஒரு கியர் இன்னொரு கியருடன் இணைக்கப்பட்டால் 2 கியர்களாலும் 2ஐயும் இயக்க முடியும். அதாவது ரிவர்ஸ் ஆக்ஷன் சாத்தியமாகும். ஆனால் வேர்ம் கியர் அசம்பிளி மூலம் ஒருமுக இயக்கமே சாத்தியமாகும். அதாவது வேர்மால் கியரை சுழற்ற முடியும், ஆனால் கியரால் வேர்மை சுழற்ற முடியாது. ஆக சுழலும் பொறிமுறை வேர்ம் கியர் பொறிமுறைக்கு மாற்றப்பட்டது. ஆக இப்பொழுது வெளியில் இருப்பவர்களுக்கு கண்ணாடியை திறக்கவோ மூடவோ முடியாது. முழுமையான கட்டுப்பாடும் உள்ளிருப்பவர்களிடமே இருக்கும். இவ்வாறுதான் ஆரம்பகால வாகனங்களில் கைகளால் சுழற்றுவதன் மூலம் வாகனங்களின் ஜன்னல்களை திறக்கவும் மூடவும் முடிந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு புஷ் பட்டனை பிரஸ் செய்வதன் மூலமும் ரிலீஸ் செய்வதன் மூலமும் இந்த ஜன்னல்கள் எப்படி இயங்குகின்றது? இதை சாத்தியமாக்குவதற்கு சிறிய 12 வோல்டேஜ் அழுத்தத்தில் இயங்கும் டிசி மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன.
முன்பு நாம் வேமை கைகளால் சுழற்றும் போது கண்ணாடியை கீழ்ப்பதிக்கவும் மேலுயர்த்தவும் முடிந்தது. ஆக அந்த வேமை நாங்கள் ஒரு மோட்டார் கொண்டு, அதாவது டிசி மோட்டார் கொண்டு இயக்கினால் இதனை சுலபமாக எந்தவித மனித வலுவும் இல்லாமல் இயக்க முடியும். இதற்காக டிசி மோட்டரின் ஷாப்டுடன் வேமின் ஷாப்ட் இணைக்கப்பட்டது. இப்பொழுது சுவிட்ச் கண்ட்ரோல் மூலம் டிசி மோட்டரின் திசைகளை மாற்றி நமக்கு ஏற்றவாறு கண்ணாடியினை மேலுயர்த்தவும் கீழ்ப்பதிக்கவும் முடியும். ஆக இந்த காணொளியில் வாகனங்களின் ஜன்னல் கண்ணாடிகள் எவ்வாறு மேலே உயர்த்தப்படுகின்றன, கீழ்ப்பதிக்கப்படுகின்றன என்பதை விளங்கியிருப்பீர்கள். இன்னும் ஒரு புதிய அறிவியல் விளக்கத்தை பார்ப்பதற்கு இந்த காணொளியை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்கள். நன்றி.